லாலிபப்பு லாலிபப்பு போல் இருக்கும் மனசு, ஜாலி டைப்பு பாட்டை கேட்டு ஆடுது இந்த வயசு. என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலை கனவினிலை காக்க வைத்தாய் நீதான். என் கண்கள் தேடிடும் காதல் நீதான், என் ஜீவன் பருகிடும் தாகம் நீதான். தெரியாமல் என் மனதை பறித்ததும் நீதான். லாலிபப்பு லாலிபப்பு போல் இருக்கும் மனசு. லாலிபப் வாங்கலையோ லாலிபப்பு? வாங்க அன்னைக்கிலேக்கா, லாலிபப் வாங்கிக்கிறீங்களா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பச்சை குழந்தை மாதிரி தெரியுதா? பார்க்க பன்னிக்குட்டி மாதிரி இருக்கீங்க, பச்சை குழந்தை மாதிரி எப்படிக்கா தெரியும்? இந்த திமிர் பேச்சுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்லாட்டி உங்ககிட்ட. லாலிபப் வேணுமான்னு கேட்டா வேணும்னா வேணுனுங்க, இல்ல வேணானுங்க. பச்சை பிள்ளையா பன்னிக்குட்டியான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? உண்மையை தானே சொல்ல முடியும். நான் பன்னிக்குட்டிங்கிறது உனக்கு உண்மையாட்டி? கூல் ராணி அக்கா கூல். ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? உங்க டென்ஷனை குறைக்கிறதுக்காகச்சும் ஒரு லாலிபப் வாங்கி சாப்பிடலாம்ல. சரி டி, நீ சொன்ன மாதிரியே கூல் ஆயிட்டேனே வச்சுக்கோயேன். எனக்கு லாலிபப்பு வேண்டாம், ஒரு குச்சி மிட்டாய் வேண்டாம். என்னக்கா பொசுக்குன்னு லாலிபப் வேண்டாம் குச்சி மிட்டாய் வேணான்றீங்க? நான் இப்ப உங்ககிட்ட குச்சி மிட்டாயா வித்தேன். லாலிபப்னா என்னது? குச்சி மிட்டாய் தானே? கிட்டத்தட்ட அப்படிதான். ஆனா என்கிட்ட இருக்கிற லாலிபப் வேற வாச்சே. எந்த மாதிரி லாலிபப்னாலும் திங்கிறதுக்கு நான் குட்டி பாப்பாலாம் இல்ல, நான் ஒரு பெரிய மனுஷி சரியா? அதனால குச்சி மிட்டாய் திங்கலாம் எனக்கு டைம் இல்ல. ஏக்கா, நீங்க குச்சி மிட்டாயும் திங்க வேண்டாம், குருவி ரொட்டியும் திங்க வேண்டாம். நான் வச்சிருக்க லாலிபப் பாத்தீங்கன்னா நீங்களே ஆசையா வாங்கி சாப்பிடுவீங்கன்னா பாருங்களேன். என்னடி நீ இப்படி சொல்ற? அப்படி என்னடி லாலிபப் வச்சிருக்க? வாங்க வாங்க என் கடையை வந்து பாருங்க. பிள்ளைகளுக்கு தாண்டி லாலிபப் பிடிக்கும், எனக்கு பிடிக்காது டி. என்கிட்ட இருக்க லாலிபப் சாப்பிட்டீங்கன்னா பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லக்கா உங்களுக்குமே பிடிக்கும். முதல்ல என்ன லாலிபப்னு பாருங்க, அதுக்கப்புறமா உங்க முடிவு எடுங்க. என்னதான் அப்படி லாலிபப் வச்சிருக்கான்னு பாப்போமே. வாங்கக்கா வாங்க, என் லாலிபப்பை வந்து பாருங்க. வரேன்டி வரேன். அடியா தாடி, லாலிபப் லாலிபப்னு சிக்கன் பீஸ் வச்சிருக்க. இப்ப சொல்லுங்கக்கா, நான் வச்சிருக்க லாலிபப் உங்களுக்கு பிடிக்கும்ல? நான் கூட ஏதோ சாதா லாலிபப்னு நினைச்சேன். சிக்கன் லாலிபப்னா எனக்கு பிடிக்காம இருக்குமா? பார்க்கவே சும்மா மங்களகரமால இருக்கு. வாங்கிக்கோங்கக்கா. ஒரு பிளேட் வெறும் 100 ரூபா தான்க்கா. இவ்வளவு கம்மியான ரேட்டுக்கு யாருக்கா கொடுப்பா? இதை விட கம்மியான ரேட்டுக்கெல்லாம் கிடைக்கும் டி. என்ன சொல்றீங்க நயன்தாராக்கா? இதை விட கம்மியான ரேட்டு கிடைக்குமா? ஏன் கிடைக்காது? புரட்டாசி மாசம் யாரு நான்வெஜ் வாங்குறா? அதனால ரேட்டு கம்மியா தான் இருக்கும். ஆமால, புரட்டாசி மாசம் பிறந்துருச்சுன்னு அதையே மறந்துட்டேன் பாத்தீங்களா? அதுவும் இல்லாம நாளைக்கு புரட்டாசி மாசத்தோட முதல் சனி, நாமளா விரதம் இருக்க வேண்டிய நாள். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை டி, வெள்ளிக்கிழமை இன்னைக்கு யாரும் சிக்கன் வாங்கி சாப்பிடுவாங்களா? நல்ல வேலை சொன்னீங்கக்கா, மறந்தே போயிட்டேன். இல்லாட்டி சிக்கன் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிருந்தோம்னா போச்சு போச்சு திரும்பவும் வீட்டெல்லாம் துடைக்க வேண்டியது இருக்கும். இப்பவா தெரிஞ்சுதே. சரி சரி, இத பாத்துக்கிட்டு வாயை பொழந்துக்கு நிக்காம வீட்டுல போய் புரட்டாசி மாசம் விரதத்தை பாரு. இங்க பாருங்க நயன்தாரக்கா, இந்த மாதிரி என் வியாபாரத்துக்கு எடுத்துட்டு இருந்தீங்கன்னா கடுப்பாயிரம் பாத்துக்கங்க. நீ சொல்லு அன்னைக்கிளி, அவ வியாபாரத்துக்கு எடுக்க வந்தனா உன்னை நான் காப்பாத்த வந்தனா? அவ கிடக்குற லூசு. நான் போயிட்டு வரேன். அன்னைக்கு நிலுங்கக்கா, வாங்கிக்கோங்கக்கா வாங்கிக்கோங்க. எனக்கும் திங்கன்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா புரட்டாசி மாசம் நாளைக்கு வேற முதச்சென்னி. புரட்டாசி மாசம் ஃபுல்லா நான்வெஜ் சாப்பிட கூடாதுல்ல. வாயில எச்சி வேற ஊறுது, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏன் நயன்தாரக்கா இப்படி பண்ணீங்க? ஏன்டி கோபப்படுற? நான் என்ன பண்ணேன்? எனக்கு வந்த கஸ்டமர் அன்னைக்கிலேயேக்கா, அவங்களை இப்படி வாங்க விடாம துரத்தி விட்டுட்டீங்களே. உண்மை தானடி சொன்னேன். அவ ரொம்ப ஆச்சாரமா இருக்கிறவா. அவ ஆச்சாரமா இருக்கா இல்ல பீச்சோரமா இருக்கா? அது எதுக்குக்கா உங்களுக்கு? சாரிடி, நான் போயிட்டு வரேன். அதெல்லாம் முடியாது. என் கஸ்டமரை விரட்டி விட்டீங்கல்ல, இப்ப நீங்க தான் என் கஸ்டமர். ஒழுங்கா சிக்கன் லாலிபப் வாங்கிட்டு போங்க. ஏன்டி அவளையே வாங்காதன்னு சொல்றேன், என்னை போய் வாங்க சொல்ற? இருந்த ஒரு கஸ்டமரையும் இந்த நயன்தாராக்கா விரட்டிட்டாங்க. பேசாம இவங்களே நம்ம கஸ்டமரா மாத்திட்டா. என்னடி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கவா டாட்டான்னு? இழிப்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. என்னடி? சும்மா நாட்டுக்கோழியும் வெடக்கோழியுமா இருந்த சிக்கனை பிடிச்சி அப்படி குட்டி குட்டியா நறுக்கி மசாலாலாம் தடவி எண்ணெயில போட்டு இப்படி சிக்கன் லாலிபப் மாதிரி வச்சிருந்தா யாருக்குக்கா சாப்பிடணும்னு தோணாது? எப்படி எப்படி செஞ்சாலாம் சொல்லி கட்டுறாலே, வாயில எச்சி ஊறுதே. அது மட்டும் இல்ல நயன்தாராக்கா, இந்த சிக்கன் லெக் பீஸை ஒன்ன கையில் எடுத்து அதுல அப்படியே லெமனை புளிஞ்சு விட்டு ஒரு கடி கடிக்கும் போது அதுல இருக்க டேஸ்ட் சும்மா வேற 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 லெவலுக்கா. ஐயோ, இவ உசுப்பேத்தி உசுப்பேத்தி நம்மளையே சிக்கன் லாலிபப் வாங்க வச்சிருவாளோ? இங்க பாரு சின்ன பொண்ணு, இப்படி எல்லாம் என்கிட்ட பேசாதடி. நீ பேசுறது கேட்டா எனக்கு திங்கணும் போல தோணுது. தோணுனா வாங்கி சாப்பிடுங்க, ஏன் யோசிக்கிறீங்க? அது வந்துட்டி
புரட்டாசி மாசம் வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமை, புரட்டாசி விரதம். ஏக்கா புரட்டாசி விரதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும், வீட்டுக்குள்ள கொண்டு போனா தானே வாங்கி வெளியில வச்சே சாப்பிட்டுருங்க. இது இது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் இப்பதான் நான் அன்னைக்கிலேயே வாங்காதன்னு சொன்னேன். நான் வாங்கினா அவ பார்த்துட்டான்னா போச்சே. அவங்க தான் அப்பவே போயிட்டாங்களே, நீங்க அவங்களுக்கு தெரியாம வாங்கி சாப்பிட்டுருங்க சரியா? ஓ அப்படி சொல்றியே டி. அப்ப சரி சரி, சீக்கிரமா ஒரு பிளேட்டு சிக்கன் லாலிபப் குடுடி. நான் யாருக்கும் தெரியாம ஓரமா நின்று தெரியாம தின்னுட்டு போயிடுறேன். பாத்தீங்களா புரட்டாசியா இருந்தா என்ன, சித்திரையா இருந்தா என்ன, வாய்க்கு என்ன பூட்டு போட முடியுமா, நாக்குக்கு வேலி போட முடியுமா? வாங்கி சாப்பிட்டுட்டு கைய கால கழுவிட்டு வீட்டுக்குள்ள போனா சரியா போச்சு. சரிட்டி குடிட்டி அன்னைக்கு திரும்பி வந்துட்டானே எனக்கு அவமானமா போயிரும். இந்தாங்கக்கா வாங்கிக்கங்க. வாங்குறது இருக்கட்டும்டி, ஒரு முக்கியமான விஷயம். நான் ஒரு பிளேட்டு சிக்கன் லாலிபப் வாங்கியிருக்கேன்னு சொல்லி யாருக்கிட்டேன்னு சொல்லிடாதன்னா ஊருக்குள்ள எனக்கு அவமானமா போயிருண்டி. என்னக்கா என்ன பத்தி இப்படி நினைச்சிட்டீங்க? நீங்க சிக்கன் லாலிபப் வாங்கிருக்கீங்க விஷயத்த நான் யாருக்கிட்டமே சொல்ல மாட்டேன், போதுமா? நல்லதா போச்சுட்டி. சரிட்டி, அப்புறமா வந்து வீட்டு பக்கமா 100 ரூபா வாங்கிக்க. யாரும் கேட்டா காய்கறி வாங்கின காசுன்னு சொல்லிடு சரியா? சரிக்கா போங்க முதல்ல மரவா நின்று சாப்பிடுங்க. லாலிபப்பு சிக்கன் லாலிபப் எனக்கு. சே போய் இந்த புரட்டாசி மாசம் சிக்கன் கடையை போட்டது தப்பா போச்சே. எல்லாவளும் பயந்துல வாங்குறாளுவ. எப்படியோ வர்ற கஸ்டமர் விடாம ஏமாத்தியாது நம்ம திங்க வச்சிடணும், அப்பதான் நாலு காசு பார்க்கலாம். வாங்க நெகிலியக்கா வாங்க. அது வந்து சின்ன பொண்ணு, இந்த ஒரு பிளேட் என்ன ரேட்டு சொன்னா? 100 ரூபா தான்க்கா, வெறும் 100 ரூபா தான். அப்பதே வாங்கிருப்பேன். இந்த நயன்தாராக்கா வந்து காரியத்தை கெடுத்துட்டாங்க. வீட்டுக்கு போனோடனே வாயில எச்சு ஊறுது பத்துக்க இந்த நினைப்பாவே இருக்கு. அதான் பார்த்தேன் ஒரு பிளேட் வாங்கிட்டு போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நல்ல முடிவு எடுத்திருக்கீங்கக்கா. வாங்க ஒரு பிளேட் தரேன். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குடி, ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னக்கா முக்கியமான விஷயம்? காசு அப்புறமா தருவீங்க அதானே? காசை விட என் மான முக்கியம் டி. நான் சிக்கன் லாலிபப் வாங்குற விஷயம் யாருக்கும், குறிப்பா என் நாத்தனாக்காரி இருக்காளே அவளுக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சிருச்சுன்னா ஸ்ட்ரைட்டா என் மாமியார்ட்ட சொல்லிடுவா. என் மாமியார் ரொம்ப ஸ்ட்ரிக்டா விரதத்தை ஃபாலோ பண்றவங்க. அப்புறம் போச்சு, புரட்டாசி மாசம் வீடை கழுவுறது போல என்னையே வீட்டை விட்டு துரத்திரும். அப்படிப்பட்ட மாமியார் அது. ஏக்கா என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா அது சீக்கிரம் லாக்கருக்குள்ள வச்ச மாதிரி. நீங்க வாங்குற விஷயத்த யார்கிட்ட நான் சொல்ல மாட்டேன், போதுமா? அப்ப சரி ஒரு பிளேட்டை கொடு. இந்தாங்கக்கா சாப்பிடுங்க. ஏன்டி என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இங்க நான் வச்சு சாப்பிட்டேன்னா யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா நான் மாட்டிக்கிட மாட்டேன். ஆமாக்கா, அப்புறம் என்ன பண்ண போறீங்க? அடியே என் பிள்ளைங்க வீட்டுக்கு வெளியில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காளுங்க. எல்லாருமே வெளியில வச்சு சாப்பிட்டு முடிச்சிருவோம். யாரோ வர்ற மாதிரி இருக்கா, சீக்கிரம் போங்க. எவளாச்சும் பார்த்துட்டானா என் மானம் கப்பல் ஏறிடும். சரி காசை அப்புறமா வீட்டு பக்கம் வந்து வாங்கிக்க. சிக்கன் வாங்கின காசுன்னு சொல்லிடாதடி, மல்லிகைப்பூ வாங்கின காசுன்னு சொல்லு சரியா? ஏக்கா குண்டு மல்லின்னு சொல்லணுமா, சாதி மல்லின்னு சொல்லணுமா? எதையாடி சொல்லி தொலைட்டி. உண்மை பக்தியே இப்ப இல்ல சித்தப்பு. அடுத்தவனுக்காக இவன் சாமி கும்பிடுறான். பக்கத்து வீட்டுக்காரி அட பாத்துருவான்னு இவ பக்தியா இருக்குது போல் அட நடிச்சு காட்டுறா. இந்த பக்தி எல்லாமே ஒரு கண்ணா மூச்சி, அதை யாரும் பார்க்கலனா அது காணா போச்சு. பாதி பேர் இப்படித்தான் ஊருக்குள்ள, அட கடவுள் நம்பிக்கை இப்ப குறைஞ்சே போச்சு. பக்தி இப்ப பாதி பேருக்கு காணாம போச்சு. லாலிபப் வாங்கலையோ? லாலிபப், சிக்கன் லாலிபப். சின்ன பொண்ணு ஒரு முக்கியமான விஷயம்டி. என்ன புரட்டாசி மாசம் கடையை போடாதான்னு சொல்ல வந்தாதானே? ஐயய்ய அப்படிலாம் இல்லடி. புரட்டாசி மாசம் நீ கூட விக்கலன்னா நான் எப்படி இந்த சிக்கன் எல்லாம் சாப்பிடுறது? என்ன அன்னைக்கு இவ ரொம்ப பக்தியா இருப்பா, சிக்கன் பார்க்க கூட மாட்டான்னு சொன்னாங்க. இவ என்னடானா என்ன டெய்லி சிக்கன் கடை போடுன்ற மாதிரி சொல்றா. என்னடி என்னாச்சு? ஆட போடி, புரட்டாசி மாசம் நான்வெஜ் வீட்டுல செஞ்சோன்னா பக்கத்து வீட்டு வரைக்கும் மனம் மணக்குது. மானம் எல்லாம் கப்பல்ல ஏறுது. அம்மா வீட்டுக்கு போலான்னு பார்த்தா அம்மா விளக்கு மாத்தல அடிப்பா போல. மதினிக்காரி புரட்டாசி மாசம் யாரடி வைப்பான்னு கேக்குறா. அதான் நல்ல வேலை நீயாவது கடையை வச்சியே. குட்ரி ஒரு பிளேட்டு சிக்கன் லாலிபப் குட்ரி. வாடி தமிழோட திருமகளே, என் சிக்கன் கடைக்கு வருமகளே. புரட்டாசி மாசம் விரதம் இருக்க மாதிரி பாப்பீங்களா? புரட்டாசி மாசம் சிக்கன் வேணான்ற மாதிரி பேசுவீங்களா? ஆனா கடையை வச்சுட்டா மட்டும் சும்மா வரிசையா வந்துருவீங்களே. என்னடி சொல்ற? வரிசை வந்துருவோமா? யார் வந்தது? அது வந்து யாரும் வரல. உனக்கு வேணா சீக்கிரம் வாங்கிட்டு போ, யாரும் வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்ல வந்தேன். குடு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம். எனக்கு தெரியும் அந்த முக்கியமான விஷயம். காசு இல்ல அப்படித்தானே? ஆமா, காசு அப்புறமா தான் தருவேன். நானே சொல்றேன் அந்த முக்கியமான விஷயத்த. நீ புரட்டாசி மாசம் சிக்கன் வாங்கினது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அதானே?
ஆமாட்டி யார்ட்டையும் சொல்லிடாத, முக்கியமா என் மைனிக்காரிட்ட சொல்றாத, ஊரெல்லாம் தண்டை அடிச்சிருவா. அது இல்லாம எங்க அம்மாக்கு தெரிஞ்சதோ என்ன விளக்க மாத்தாலேயே கொல்லுன்னு கொன்னுபிடும். சரியா? சரிட்டி நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ போய் மரவா இருந்து சாப்பிடு. அப்பா வாயில எச்சி உருது, எப்படா இது திம்போன்ல இருக்கு. டேய் சிவினே வாழே, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து திம்போம். மைனிக்காரி என்னடான்னா நாத்தனாக்காரிட்ட சொல்லாதன்றா, நாத்தனாக்காரி என்னன்னா மைனிக்காரிக்கு சொல்லாதன்றா. குடும்பமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம இப்படி சிக்கனை தின்னுக்கிட்டு தெரியுதுங்க. ஐயோ இந்த கிழவி இங்க வருது. இது சரியான யம காதையாச்சே. நம்ம இன்னைக்கு சிக்கன் கடை போட்டா நம்ம ஏன் திட்டுமே இது. என்ன சின்ன பொண்ணு வாசனை சும்மா மூக்கு தலைக்குது. சாரி ஆச்சி, கொஞ்சம் மன்னிச்சிருங்க. புரட்டாசி மாசம் தெரியாம சிக்கன் லாலிபப்ப இன்னைக்கு பார்த்து பொரிச்சு வச்சுட்டேன். என்ன பண்றது, பொரிச்சுட்டேன்னு வித்துக்கிட்டு தெரியுதே, யாருமே வாங்கல பாத்துக்கோங்க. அச்சோ மனம் இவ்வளவு அழகா மணக்குது. ஆனா புரட்டாசி மாசம் கடையை போட்டதுனால பாவம் நீ வேற நட்டப்பட்டு போவ போல. நீ இப்படி கஷ்டப்படுதியேன்னு எனக்கு கவலையா இருக்குடி. உனக்காக வேணா எனக்கு ஒரு பிளேட் சிக்கன் லாலிபப்ப குடுடி. என்னடா இது, இந்த கிழவிக்கு பயந்து போதான் அவங்க 2 பேரும் வீட்டுல சிக்கன் எடுக்காம இருப்பாங்க. இந்த கிழவியே வந்து நம்ம கிட்ட சிக்கன் வாங்கிட்டு இருக்கு. ஒன்னும் புரியலையே. ஒரு பிளேட் 100 ரூபா தான், தாராளமா வாங்கிக்கோங்க. 100 ரூபாய்க்கு வீட்டுல கறி எடுத்தேன்னா மாவா மருமகன் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பொரிச்சு நல்லா அழகா திங்கலாம். பேரபேத்தி எல்லாம் உட்காந்து என்ன பண்றது? பின்ன வீட்லயே சிக்கன் எடுத்துட வேண்டியதானே. சிச்சி அப்பெல்லாம் செய்யப்படாது. பெரியவ நானே விரதம் இருக்கலன்னு பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என் மாவா மருமகள என்ன மதிப்பாளுவலா? அவளுக்கு சிக்கன் சாப்பிடாம இருப்பாளுவலா? புரட்டாசி மாசம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்க வேண்டாமா? அப்போ நீங்க மட்டும் சிக்கன் சாப்பிட்டா அது நியாயமா? ஆட போடி, பெரியவங்க எங்களுக்கு நாப்ப நாக்கு என்ன செத்தா போகுது. நான்லாம் வருஷம் புரட்டாசி மாசம் கண்டிப்பா நான்வெஜ் சாப்பிட்டுருவேன். மத்த மாசம் சாப்பிடுறதுன்னு இல்லையோ புரட்டாசி மாசம் சாப்பிட்டே தீருவேன் பத்துக்க. ஐயோ அப்புறம் என்னது நொப்புறம் விழுப்புறம்னுக்கிட்டு என்ன? நான் சாப்பிடுறது யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி கடைகளை வாங்கி சாப்பிட்டு கையை கால கழுவிட்டு போயிருவேன். அம்பிடுத்தேன். சூப்பர் ஆச்சி, சூப்பர். குட்டி சீக்கிரம் குட்டி, எவ்வளவு வந்துட போறா? இந்தாங்க ஆச்சி, நல்ல வயிறு நிறைய சாப்பிடுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நானே சொல்றேன், காசு அப்புறமா தருவீங்க. என்ன காசுன்னு யாராவது கேட்டா காய் வாங்கின காசோ பூ வாங்கின காசோன்னு சொல்லி சமாளிச்சிடணும். அதுக்கப்புறமா நீங்க சிக்கன் லாலிபப் வாங்கின விஷயத்தை யார்ட்டையும் சொல்லக்கூடாது. முக்கியமா உங்க மருமகட்டையும் மகட்டையும். அப்படித்தானே? பரவாயில்லையே, மைண்ட் ரீடிங் பவர் வச்சிருக்க போல. மைண்ட் ரீடிங் பவர்ல எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாரும் அப்படிதானே சொல்லிட்டு போறீங்க. என்னது எல்லாரும் அப்படிதான் சொல்லிட்டு போறாங்களா? யார் உங்ககிட்ட அப்படி சொன்னது? ஐயா அப்படிதானே பொதுவா சொல்லுவாங்கன்னு சொல்ல வந்தேன். பெரியவங்களே இப்படி பக்தி இல்லாம இருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா சின்னவங்களும் பக்தி இல்லாம போயிருவாங்க டி. அதனால எதிர்காலம் வம்பா போகும். சொல்லிடாத. எதிர்காலத்துக்காகவும் என் பிள்ளைகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். போ சரியா? சரியாச்சி, குடும்பம் விளங்கிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க. பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணவங்க நேம் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.